जय जय राम राम। जय बोल सतगुरु महाराज की जय। आंजनेय स्वामी की जय। भगवान भक्ति प्रदौ तौहिनः पथिगतो भक्ति प्रदौ அப்படின்னு துளசிதாசர் சொல்கிறார். ராமர் ஏன் அப்படி சஞ்சாரம் பண்ணினாருன்னா நமக்கெல்லாம் பக்தி கொடுக்கணுங்கிறதுக்காக, அதுவும் நம்ம ஊர் பக்கத்தில் சஞ்சாரம் பண்ணினாருங்கிறது தான் நமக்கு பாக்கியம். ராமர் அயோத்தியிலேருந்து அந்த பக்கம் எங்கேயா போயினா ஈரான் அங்கே எங்கேயா போயிருப்பார். நல்ல அந்த பக்கமாக போகாமல் நம்மூர் சைடாக திரும்பி வந்தார் பாருங்க, அது நமக்கு பாக்கியம். ராமர் வராத இடமே இல்லை நம்முடைய பாரத தேசத்துலன்னு தோன்றது. அங்கங்கே ராம சம்பந்தமான க்ஷேத்திரம் இருக்குது. இங்கேயே நம்ம ஊரில் அந்த மான் வலது கை பக்கம் போகிறதுனால அது வலங்கை மான் அப்படின்னு பேர். அந்த மானை அடிக்கிறேன்பார், அதம்பார் அப்படின்னாராம். அடிக்கிறேன்பார் சொன்னதுனால அதுக்கு அதம்பார்னு ஊர் இருக்குது, அங்கே ராமக்ஷேத்திரம் இருக்குது. அந்த மானை கொன்ன இடம்தான் கொல்லுமாங்குடி அப்படிங்கிறான். ஜடாயுக்கு சம்ஸ்காரம் பண்ண இடம்தான் வைத்தீஸ்வரம் கோவில் பேர். அது புல்லிருக்கு வேலூர் அதுக்கு பேர். புல்லுன்னா பட்சி, இருக்குன்னா ருக்வேதம், வேல்னா சுப்பிரமணிய சுவாமி. அவள் 3 பேரும் பூஜை பண்ணினதுனால வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு புல்லிருக்கு வேலூர். ஸ்ரீராம சௌமித்ரி ஜட்டாயுவேத ஷடானநாதித்ய பூஜார்ச்சிதாய ஸ்ரீநீலகண்டாய தயாமயாய ஸ்ரீவைத்யநாதாய நம சிவாய. महादेव 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 महादेव. ராமர் இந்த பக்கம் நிறைய சஞ்சாரம் பண்ணியிருக்காங்கிறதுக்கு பல பிரமாணம். தில தர்ப்பண பொறின்னு ஒன்று சொல்கிறோம், சிதலப்பொறிங்கிறோமே. அங்கே ராமர் எதிர்களுக்கு தர்ப்பணம் பண்ணினார். நம்ம கோவிந்தபுரத்துலேயும் அங்கே பானபுரீஸ்வரர்னு ஒரு சிவக்ஷேத்திரம் இருக்குது. அங்கே ராமர் பானத்தினால குளம் உண்டாக்கி சிவ பூஜை பண்ணியிருக்கார். அதனால் அங்கே ஒரு சிவன் இருக்கார். திருவிடமருதூர் மகாத்மியத்தில் அது இருக்குது. இப்படி அப்புறம் ராமர் திரும்பி வரும்பொழுது பரத்வாஜ ஆசிரமம்னு எதுதான்னா அந்த முடிகொண்டானுக்கு தான் பரத்வாஜ ஆசிரமம்னு பேர். பரத்வாஜர் நீ முடிசூட்டுற விழாவை எனக்கு அங்கே போய் பார்க்க முடியாது, இங்கேயே ஒரு கிரீடம் வச்சுருக்கேன், சூட்டிட்டு தரிசனம் கொடுன்னாராம். என் குலதெய்வம் ரங்கநாதரை பார்க்காம நான் எப்படி முடிசூட்டிப்பேங்கிறான். அதுக்கேட்ட ரங்கநாதரை இங்கேயே வரவழைச்சுடுறேன்னு அங்கே முடிகொண்டால ரங்கநாதர் இருக்கார். ரங்கநாதரை பார்த்து இங்கேயே சேவிச்சுக்கோ, இங்கேயே முடிசூட்டிக்கோன்னாலும் அவன் முடிகொண்டான் அப்படின்னு அந்த அங்கேயும் ராமர் ரொம்ப அழகு. இப்படி இந்த பக்கம் சஞ்சரிக்காருன்னு இருக்குது. கேரளாவில் போனால் அங்கே ஒரு மலை இருக்குது, அதுக்கு பேர் ஜடாயு பாறைன்னு பேர். அந்த ஊருக்கும் ஜடாயு பாறைன்னு பேர். பெரிய மலை, அந்த மலையே ஜடாயு மாதிரி இருக்குது, ரெக்க வரிசையில் இருக்கா அப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்குது. இன்றைக்கி நீ கூகுளில் சர்ச் பண்ணால் தெரியும். ஜடாயு பாறைன்னு போனால் அது மேலே போனால் அங்கே ஒரு ப்ரோக்ராம் ஸ்தலம் மாதிரி இதை வச்சுருக்கா. அந்த ஜட்டாயுவை 3ஆ வெட்டினான் ராவணன். அது வால் பக்கம் விழுந்த இடம்தான் திருவாலூர்னு இருக்குது. நடு விழுந்த இடம் நடுங்கலூர்னு இருக்குது. வா விழுந்த இடம் தான் ஆளுவான்னு ஊர் இருக்குது. ஏன் வானா ஜட்டாயுட வா விழுந்த இடம் ஆளுவான்னு பேர். அங்கேயும் இதான் பண்ணுறான். அந்த பக்கம் பார்த்தா அங்கே ராமர் வந்தாருங்கிறார். அங்கே சபரிமலைன்னு இருக்கேன், அங்கே தான் சபரி இருந்தாங்கிறார். அப்புறம் நார்த் இந்தியாவில் போனால் அங்கே ராமர் வந்தாருங்கிறார். இப்போ நமக்கே சந்தேகமாக இருக்கும், ஏன் ராமர் கேரளா பக்கம் போனாரா இல்லை தமிழ்நாடு பக்கம் வந்தாரா அல்லது அங்கங்கே நார்த் இந்தியா பக்கம் போனாரான்னா அதுக்கு அத்தியாத்ம ராமாயணத்தில் இருக்குது. சீதையை ராமர் வேண்டாம் நீ இங்கே இரு அப்படிங்கும்பொழுது அப்போ சீதை சொல்ல, ராமாயணானி பகுசகா ஸ்ருதானி, நான் பல ராமாயணம் நிறைய கேட்டிருக்கேன். பல ராமாயணத்தில் சின்ன சின்ன வித்தியாசம் இருந்தால் கூட சீதாம் வினா குத்திரச்சித், ராமர் சீதை இல்லாமல் காட்டுக்கு போனான்னு எந்த ராமாயணத்துலையும் இல்லை. அதனால் ராமாயணத்தை மாற்றாதீங்கோ, அதுக்காகவாது என்ன காட்டுக்கு அழைச்சின்னு போங்கோ அப்படின்னு ஒரு ஸ்லோகம், அழகான ஸ்லோகம் அத்தியாத்ம ராமாயணத்தில் கிளம்புற இடத்துல இருக்குது. ராமர் காட்டுக்கு போகிற இடத்துல. அப்போ அதே ஒரு சைடு நம்ம ஊர் பக்கம் வந்திருக்கார், ஒரு சைடு கேரளா பக்கம் போயிருக்கார், ஒரு சைடு நார்த் இந்தியா பக்கம் போயிருக்கார்.
இப்படி பல ராமாயணம் இருக்கு. இப்படி ராமர் பம்பா சரஸுக்கு வந்து நிற்கிறார். பம்பாங்கிறது ஹம்பின்னு இன்றைக்கி சொல்கிறோமே, அதுக்கு பம்பான்னு அன்றைக்கி பேர். ஏன்னா கன்னடாவில் பாவெல்லாம் ஹாவா சொல்லுவா. நம்ம பத்துன்னா அவள் ஹத்தும்பா, நம்ம பாலுன்னா அவள் ஹாலும்பா. அப்படி பம்பாவை தான் ஹம்பான்னு சொல்லி இன்றைக்கி ஹம்பி எங்கள் இடம். இன்றைக்கி அங்கே பம்பா சரஸ்லாம் இருக்குது. அங்கே வந்து ராமன் இருக்கிறார். ஆதோ சித்தௌஷதிரிவஹிதா கேலிகாலே வயஸ்யா பத்னி த்ரேதாயன சமயே க்ஷத்ரியான்யேவ யுத்தே शिष्या देवद्विजपितृसमाराधने बन्धुरार्तौ सीता सा मे शिशिरित महाकानने कानजाता. அழகான விப்ரலம்ப சிங்காரம். சிங்காரத்தில் சம்யோக சிங்காரம், விப்ரலம்ப சிங்காரம்னு ரெண்டு சொல்லுவா. பிரியன் பிரியை பிரிஞ்சு இருக்கிற சிங்காரம் தான் விப்ரலம்பன். அப்படி சீதையை பிரிஞ்சு ராமர் இங்கே சீதை எப்படிலாம் எனக்கு இருந்தா என்று சொல்லி அழறார். தாமேவ சிந்தயன் சீதாமி த்வமேவ லக்ஷ்மணா ஸ்மராமி தாமேவ சிந்தயன் சீதாமி माता पिता न मे भ्राता बंधुन मे साच पत्नी न मे त्वमेव शरणं मे तामेव चिन्तयन् सीदामि. இந்த பரனூரில் உற்சவத்தில் அந்த பிபி வாசிக்கிறவர் கிருஷ்ணா நீ வேகனே அதான் பாடுவார். அவர் இந்த ராமாயண மாமா இருக்காரு, இந்த பாட்டை நினச்சினா அழுதுண்டே தாமே அழுதுண்டே கேட்டுட்டு இருப்பார். இந்த பாட்டை அப்படியே ரசித்து கேட்டு நமஸ்காரம் பண்ணுவார். அந்த பிபி ஊதரவனுக்கு நமஸ்காரம் பண்ணுவார். இந்த பாட்டை நினச்சிந்து அவர் அண்ணா வந்து அவன் அதை பாடுறான், ஆனால் இவர் வந்து இதை நினச்சிந்து அவனுக்கு நமஸ்காரம் பண்ணுவார். அப்படி அந்த சீதையே நினச்சிட்டு இருக்கார். அப்போ ரிஷ்யமுக பர்வதத்தில் இருந்த சுக்ரீவன் ராமலட்சுமணாவை பார்த்து பயந்து ஓடுறான். ஹனுமான் வந்தார். எங்கே இருக்கு ஓடுறேன்? அங்கே பாருங்க ரெண்டு பேர் வில்லும் கையுமா வந்திருக்கா. ராஜாவுக்கு ராஜா ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும். வாலி அம்சி யாரோ ரெண்டு பேர் நம்மளை அடிக்க வந்திருக்கா. அப்போ தான் ஹனுமான் சொன்னார், இவன் நல்லா பலசாலியாக இருப்பா போல இருக்கு, இவாளை கையில் போட்டு நம்ம வாலி அடிச்சு விடலாமே. இதுதான் ஹனுமானுடைய புத்தி. சரி, எதுக்கும் விசாரிச்சுட்டு வாங்கன்னு அனுப்ப ஹனுமான் வந்து பிக்ஷுரூபம் தத்தோ பேஜே ஷட புத்திதயா கபிஹி. பிக்ஷுரூபத்தை எடுத்துருந்தார். ஷடன்னா இங்கே சுக்ரீவன் அவனுடைய புத்திக்காக ரூபத்தை எடுத்துருந்தார்ன்றதா ஷட புத்திதயா கபிஹி விசாரிக்கிறார். ராஜர்ஷிதேவ பதிமோ தாபசோ சம்சிதோ ரதோ தேசம் கதமிமம் பிராப்தோ பவந்தோ வரவர்ணினோ அஸ்திகஸ்தோபமோ விதோ திதிமந்தோ நரர்ஷபோ உபோ யோக்யாவஹம் மன்யே ரட்சித்தும் பிருத்திவீமிமாம் சசாகரவனாம் கிருத்ஸ்னாம் வித்யமேதி விபூஷிதாம் ஏவம் மாம் பரிபாஷந்தம் கஸ்மாத் வை நாபிபாஷதா. கேட்குறார், உங்களை பார்த்தா ராஜாக்கள் மாதிரி இருக்குது, இந்த உருந்துட்டு இந்த புஜம் இதெல்லாம் பார்த்தா, வேஷத்தை பார்த்தா ரிஷி மாதிரி இருக்குது. நீங்கள் ராஜாவா ரிஷியா இல்லை ராஜ ரிஷியா? தேஜஸை பார்த்தா தேவர்கள் மாதிரி இருக்குது, தேவ ரிஷியா ராஜ ரிஷியா? ஒன்றும் புரியல. நீங்கள் உலகத்தையே கட்டி காப்பாற்றுற அளவுக்கு சக்தி உடையவா இருக்கேன், ஆனால் ஏன் அப்படி தெளிந்து ஏதோ தெளிந்து வர மாதிரி இருக்குது. நான் இவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்கேன், நீங்கள் ஏன் என்ன பதிலே பேச மாட்டேங்கிறீர்கள்? இவ்வளோ வேற சொல்கிறா. கொஞ்சம் பேச விட்டாதானே அவர் பேசுவார், இவரே பேசிகிட்டே இருக்கார். தேவம் மாம் பரிபாஷந்தம். இவ்வளோ பேசி நிறுத்தின உடனேயே ராமர் என்ன பண்ணினார், தான் பேசலை. தமப்யபாஷ சௌமித்ரே சுக்ரீவ சச்சிவம் கபிம். ஏன்னா இந்த ஹனுமான் இருக்காரே நவவியாக்கரண பண்டிதர். லக்ஷ்மணனும் மகாபாஷ்யங்கிற லக்ஷ்மணன் யாருன்னா ஆதிசேஷன். ஆதிசேஷன் தான் பதஞ்சலியாக வந்து மகாபாஷ்யம்னு வியாக்கரண சாஸ்திரம் எழுதினார். சொல்லுவாள், மகாராஜ்யம் வா சாசனீயம், மகாபாஷ்யம் வா படனீயம். ஒன்று மகாராஜ்யம் ஆளணும், மகாபாஷ்யம் படிக்கணும்.
ரெண்டும் மலைன்னா வேஸ்ட்டுங்கிறார். அந்தளவுக்கு மகாபாஷ்யங்கிறது வியாக்கரண சாஸ்திரம். அதனால் அந்த மகாபாஷ்யருக்கு மகாபாஷ்யம் வா படனையும். அப்போ அந்த வியாக்கரண பண்டிதர் லட்சுமணர் ரெண்டு வியாக்கரண ரெண்டு வித்வான்கள் பேசுறத கேட்கணுங்கிற ஆசையினால தம் அபியபாட சௌமித்ரே சுக்ரீவ சிவம் நீவே பேசினார். அது மாத்திரம் இல்லை, இப்போ ஹனுமான் யாருடான்னா சாட்சாத் சிவனுடைய அவதாரம், ருத்ரவீரிய சமுத்பவா அப்படிங்கிறோம். இப்போ சிவனே வந்து ராமர்கிட்ட நீங்கள் யாருன்னு கேட்டால் நான் தான் விஷ்ணு அவதாரம் பண்ணியிருக்கேன்னு வந்து சொல்லணும். இப்போ அவதார டயத்தில் டைரெக்டாக சொல்லக்கூடாது. நான் பகவான் நம்மளை சொல்லிக்க வேண்டாம், வேற யாராவது சொன்னால் பரவாயில்ல, நீ சொல்லிக்கோ. தம் அபியபாட சௌமித்ரே சுக்ரீவ சதிவம் கவிம். இப்படி சொன்ன உடனேயே பரீட்சை பண்ணினாராம் ஹனுமான லக்ஷ்மணசுவாமி. லோகநாதா புரா பூத்வா சுக்ரீவம் நாதமிச்சதி. எங்கள் அண்ணா இருக்காரே லோகநாதனாக இருந்தவர் இப்போ நாதனாக விரும்புகிறார். நாதனாக விரும்புகிறான்னு கேட்குறாரு, நாதனாக அடைய விரும்புகிறாரா, நாதனாக செய்ய விரும்புகிறாவா, அது ஒன்றும் சொல்லவில்லை. நாதம் கர்த்தும் இச்சதி, நாதம் பிராப்தும் இச்சதி. ஏதாவது ஒன்று எழுதணும். ஒன்றுமே எழுதாமல் ஃபில்லிங் த பிளாங்க்ஸ்னு ஒன்று எழுதுவாள் குழந்தைகளுக்கு. ராமன் ஓட்டினான்னு எழுதுக்கும். அது என்ன மாட்டு வண்டியை ஓட்டினானா காரை ஓட்டினானா ஏதாவது எழுதணுமே. அது மாதிரி ஹனுமானுக்கு பரீட்சை. ஹனுமான் நினச்சிட்டு போனாலே பரீட்சையில் ஜெயிப்பா. அப்போ ஹனுமான் தோற்றுருவாரோ? அவர் சொன்னார், எங்கள் மகாராஜாவுக்கு பாக்கியம் ஈதிசா புத்தி அன்பன்னாக ஜிதக்ரோதா ஜிதேந்திரியாக. உங்களை மாதிரி புத்தி உள்ளவா எங்கள் ராஜாவுக்கு வந்தால் அவர் மகாபாகியவான் என்று சொல்லி 2 பேரையும் அழைச்சின்னு வந்து இங்கே உட்காத்தி வச்சு அவர் 2 பேருக்கும் சக்கியம் பண்ணி வைக்கிறாராம். சீதா கபீந்திர க்ஷணதாச்சராணாம் ராஜீவகேமஜ்வலனோபமானி சுக்ரீவ ராம பிரணய பிரசங்கே வாமானி நேத்ராணி சமம் ஸ்புரந்தி. இந்த ராமருக்கும் சுக்ரீவனுக்கும் சக்கியம் நடக்கும்பொழுது 3 பேருடைய இடது கண் துடிச்சுது அப்படிங்கிறார். சீதா கபீந்திர க்ஷணதாச்சராணாம். சீதையினுடைய இடது கண்ணும் வாலியினுடைய இடது கண்ணும் க்ஷணதாச்சராணாம் ராட்சசாருடைய இடது கண்ணும் துடிச்சுது. அதாவது ராமனுடைய இடது கண்ணும் துடிச்சுதான். அவன் 3 கண்ணுக்கும் விசேஷனம் சொல்கிறார். தான் அழகு. சீதை கண்ணு என்ன ராஜீவனா அழகா தாமரை மாதிரி சீதையுடைய கண் இடது கண்ணும். ஹேம வானராளுக்கும் அந்த மஞ்சள் கண்ணா இருக்கும். அதனால் அந்த வாலியினுடைய மஞ்சள் கண்ணும் ஜுவலனோபமானி அப்படியே நெருப்பு மாதிரி எரியக்கூடிய இந்த ராவணன் கோபத்தில் அப்படி முழிச்சு பார்க்கும்போது கண்ணீர் விடுமா. அந்த கண்ணீர் விட்டு அப்படிமா கண்ணீர் வருமா. தீப்தாபியாம் தீபாபியாம் சாட்சிட ஸ்நேகபிந்தவா. நல்லா எரியிற விளக்கில் நிறைய எண்ணெயை விட்டோம்னா அந்த எண்ணெயோடு அப்படியே அக்னி பிந்துடையே விழும். அந்த எண்ணெய் விழும்போது அந்த அக்னியாக விழும். அது மாதிரி ராவணங்கள்லேருந்து வருங்கிறார். அப்படி ஜுவலனோபமானி அக்னி மாதிரி இருக்க அந்த ராவனுடைய இடது கண்ணும் ஒரே டயத்தில் துடிச்சுது. அப்போ என்னடா அர்த்தம்னா, சீதைக்கு இடது பக்கம் துடிச்சா நல்லது, புருஷாளுக்கு இடது பக்கம் துடிச்சா கெட்டது. அது வந்து தானாக வலது பக்கமோ இடது பக்கமோ கண்ணோ கையோ தொடையோ துடிக்கும். அது நம்மளே நல்ல புஸ்தகம் வரணும்னு இப்படிலாம் நம்ம அடிக்கக்கூடாது. இது சில சமயம் தானாக துடிக்கும். அது மாதிரி சுக்ரீவ ராம பிரணய பிரசங்கே வாமானி நேத்ராணி சமம் ஸ்புரந்தி என்று சொல்கிறார். அதற்கு ராமர் கேட்டார், ஏன் இங்கே இருக்கேன்? இல்லை, நானும் எங்கள் அண்ணன் ஒன்றா தான் இருந்தோம். மாயாவின்னு அசுரன் சண்டைக்கு வந்தான். நாங்கள் 2 பேரும் அவனை துரத்திட்டு போனோம். ஒரு குகைக்குள்ளே போயிட்டான். 1 வருஷம் கழித்து ஏதோ சத்தம் கேட்டது. எங்கள் அண்ணாவோட சத்தம், ரத்தம் வந்து எங்கள் அண்ணா போயிட்டாரோன்னு நினச்சிட்டு நான் வந்து ஒரு பாறையை வச்சு குகையை அடைச்சிட்டு ராஜ்யத்துக்கு வந்துட்டு என் தர்ப்பணத்தையும் பண்ணிட்டு இருக்காரா இல்லையா கன்ஃபார்ம் தெரியல. ஆனால் ஜாம்பவாதிகள்லாம் என்னை பட்டாபிஷேகம் பண்ணிட்டா. உண்மையிலே வாலி தான் மாயாவி அடிச்சுட்டு, என்னடா எல்லாம் போனவருக்கு சமாதி பண்ணுவா, நீ உயிரோட என்னை சமாதி பண்ணியான்னு என்னை போட்டு அடித்து என்னுடைய ஆதுகாயம் முடிந்து என்னுடைய சொத்தியம் முடிந்து விரட்டி விட்டான். எங்கே போனாலும் விடாமல் துரத்தி அடித்தான். ஏன் இங்கே வரது இல்லையான்னு கேட்டான் ராமன். இப்போ இங்கே இருக்கேன், இங்கே வரது எதுக்கு, வேறு கதை இருக்குது. அந்த மாயாவுடைய பையன் துந்துபியங்கிறவன் எரும மாட்டு மாதிரி மொயன்னு ராத்திரி வந்து கத்தினான். கோபம் வந்துடுத்து வாழைக்கு. என்னடா அப்படின்னு அவனுடைய எரும மாட்டு தலையெடுத்து நிஸ்பீடையானாச யதா ஆர்திரமம்பரங்கிற துணி புழியிற மாதிரி புழிஞ்சு தூக்கி எரிஞ்சார். அது இந்த மதங்காசிரமத்தில் அந்த செடியெல்லாம் ரொம்ப வளர்த்துன்னு வரா. அதெல்லாம் உடச்சின்னு விழுந்தது. நான் செடி கொடியெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக வளர்த்துருக்கேன். இங்கே வந்து மாட்டினுடைய அசுரனுடைய சிவசரீரத்தை போட்டு இப்படி அசுச்சி பண்ணியே
இனி வாலியை சேர்ந்தவாளோ இங்கே வந்தால் மண்டை வெடிச்சு சாகணும்னு சாபம் கொடுத்துட்டாங்க. உடனே சாபம் மதம் கேட்க போனால் அதெல்லாம் முடியாதுன்ட்டார். அதனால் இங்கே நான் நிம்மதியாக இருக்கேன், இங்கே வாலி வருது இல்லை. ராமர் சொன்னால் கவலைப்படாத, அந்த வாலியை வதம் பண்ணி உன்னை வாழ ராஜாவாக ஆக்கிறேன். உடனே எனக்கு நீ சீதையை தேடி கொடுத்தா போதும். அவதான் சுக்ரீவன் சொன்னான், அன்னைக்கு ஒரு ராவணன் ஒரு பொம்நாட்டியை தூக்கி போவான், அடிக்கடி இது மாதிரி ஐயா தூக்கி போயிட்டு இருப்பான். அந்த பொண்ணு ராமா ராமான்னு சொல்லிட்டு கொஞ்சம் நகையை எங்கள் பக்கம் போட்டா, உங்கள் அது மாமியோட தான் பாருங்கோ, அந்த நகையை கொண்டு கொடுக்க. ராமருக்கு கண்ணீர் வருது, கரெக்டாக தெரியல. நம்மாத்து மாமியை வேணாம், மாமி வேற அந்த மாமியோட நகை தானே, வேற யாராவது மாமியோட நகையை தொட்டுட்டா என்ன பண்ணுறதுன்னு கவலை. எந்த அளவுக்கு சதாச்சாரம் தான், ஏதோ பாதி குலத்தியங்கிறது ஸ்திரீகளுக்கு மாத்திரம் இல்லை, புருஷாளுக்கும் உண்டு. பத்னி வர்க்கம்னு வச்சுக்கணும் அவளுக்கு. அவர் ராமர் பார்த்தார், லக்ஷ்மணா நீ பார்த்து சொல்லுடா, இது யாருடைய ஆபரணம், மன்னியோட தான் பார்த்து சொல்லணும். அவன் சொன்னான் அழகா, நாகம் ஜானாமி கேயூரே நாகம் ஜானாமி குண்டரே நூபுரே த்வபிஜானாமி நித்யம் பாதாபிவந்தனாத். இந்த தோளில் போட்டுக்கிற அந்த கேயூரம் மண்ணியோடதா தெரியாது, இந்த குண்டலம் மண்ணியோடதா தெரியாது, இந்த கொலுசு மண்ணியோடதுன்னு தெரியும். ஏன்னா வந்தனாத் அபிவந்தனாத் பாதாபிவந்தனாத் நித்யம் பாதாபிவந்தனாத். டெய்லி மண்ணியை நமஸ்காரம் பண்ணும்போது இந்த காலில் பார்த்துருக்கேன், இந்த கொலுசும் மண்ணியோடு தான். கொலுசு மண்ணியோட தான் பாக்கி எல்லாமே சிறியோடு தான். ராமருக்கு சமாதானம் ஆச்சு. இந்த லட்சுமணிய அதை பார்த்து சுக்ரீவனையும் ஆச்சரியப்பட்டான். ஏன்னா அதுதான் ஹனுமானே சொன்னார், எங்கள் ராஜா மாதிரி நீங்கள் இல்லை, நீங்கள் ஜிதக்ரோதாக ஜிதேந்திரியாக அப்படிலாம் சொல்லும்போதே என்ன அர்த்தம் தான், எங்கள் ராஜாவுக்கு அதெல்லாம் கிடையாது, கண்ட்ரோல்லாம் ஒன்றும் கிடையாது, ஜிதக்ரோதம் இல்லை, ஜிதக்காமன் இல்லை, இதுசா புத்திசமான உங்களை மாதிரி புத்திசாலி இல்லை, நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் வந்தால் அவங்க நல்லது கிடைக்கும். ஏன்னா அந்த காலத்தில் அப்படி சேர்த்து விடுவான். இந்த ஓடாத மாடு சண்டி மாடு மசன்னு இருக்கும், சில மாடு ரொம்ப ஓடும், அது ரெண்டையும் சேர்த்து பிடிச்சி விட்ருவா. ஏன்னா இந்த மச மாடு அதோட சேர்த்து இது கொஞ்சம் ஓட தெரிஞ்சிக்கும், அந்த ரொம்ப ஓடுற மாடு இதோட சேர்த்து கொஞ்சம் சாதாரணமாக ஆகும், அது மாதிரி பண்ணுவாள். அது மாதிரி நீங்கள் அவனோட சேர்ந்துட்டேன்னா அவனுக்கும் கொஞ்சம் எதாவது கிடைக்குமே அப்படின்னு தான் ஹனுமானே அழிச்சிட்டு போனான். ராமர் சொன்னார், நான் வாலியை வதம் பண்ணி உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணுறேன்னு சொல்ல, நீங்கள் வாலியை சாதாரண நினச்சிருந்துக்கலா, அன்றைக்கி அவன் துண்டு போய்ட்ட உடம்பு இங்கே போட்டுருக்கான் பாருங்க. உடனே ராமர் காலையில் எத்தி காமிச்சார். அவன் தூக்கப்படுது ஆர்திரம் சமாம்சம், அது நல்ல மாம்சத்தோடு நல்ல பலத்தோடு இருந்தது. இப்போ எலும்பு கூட கிடக்கு. அன்றைக்கி டயர்டாக இருக்கும்போது தூக்கி போட்டான், இப்போ நீங்கள் தெம்பாக தூக்கி போய் நம்ப முடியாதுன்ட்டான். இப்போ என்ன பண்ணினா நம்புவேன், இந்த சால மரத்தை ஓட்ட போடும். பலத்தை பரிசம்னா பராக்கிரமத்தை பரிசம் பண்ணுறோம். ஒரு சால மரம், ஒரு தேக்கு மரம் தான் இருக்குது, பெரிய தேக்கு மரம். எங்கள் அண்ணன் இந்த தேக்கு மரத்தை கையால் ஆட்டினார்னா, அதுவும் இடது கையால் தான் பிடிச்சி ஆட்டுவார். ஆட்டினா இலையெல்லாம் கீழே விடும், காஞ்ச இலை இல்லை, பச்சை இலையெல்லாம் கீழே விடும். அந்த அளவுக்கு பலசாலி. இதை ஓட்ட போடுங்க பார்ப்போம். ராமர் பானத்தை எடுத்து தொடுத்தார், விட்டால் ஒரு மரத்தை தான் பெரிய மரம் ஓட்ட போட சொன்னால் அது 7 மரம் வரிசையாக இருக்குது. 7 மரங்களை அதை ஓட்ட போட்டு, அது மாத்திரம் இல்லை, 7 மலைகளையும் தொலைச்சிண்டு, 7 கடல்லையும் குளித்து, 7 நதிகளில் குளித்து, 7 லோகத்துலேயும் சுற்றி, இப்படி 7 அடிக்கிறதா. சப்தரிஷிகள் 7 பேர் ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. என்னது 7 அடிக்கிறது, நம்மளுக்கு 7 பேராக உட்காந்துருக்கோமே, என்ன ஆகுமான்னு கவலைப்படும் போது நல்ல பேர் அந்த பானம் 7 பேரையும் ஒரு பிரதட்சணம் பண்ணி மறுபடியும் ராமர் பெட்டிக்கு வந்துருச்சு. நீ சுக்ரீவன் சரணாகதி பண்ணால், உங்களை நான் தெரியாமல் பரீட்சை பண்ணிட்டேன், என்ன பண்ணணும் சொல்லுங்க, யுத்தத்துக்கு போய் வாலியை கூப்பிட்டு உனக்கு சகாயம் பண்ணுறேன்னா. ஏய் வாலி அப்படின்னு சண்டைக்கு கூப்பிட்டான். ரொம்ப நாள் பேசி இந்த சுக்ரீவன் குரல் கேட்குறதே வாலி யுத்தத்துக்கு வரான். 2 பேரும் சண்டை போட்டுனே இருக்கா. ராமர் ஹெல்ப் பண்ணவே இல்லை. நன்னா அடி வாங்கிட்டு திரும்பி வந்தான். ராமர்கிட்ட சொன்னான், என்னை அடிக்கணும்னு உங்களுக்கு ஆசையாக இருந்தால் டைரக்டாக அடிச்சுருங்கோ, எங்கள் அண்ணாட்ட மாட்டி விடாதீங்க. ராமர் சொன்னார், நீங்கள் 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கு, ஜாடை எனக்கு ஒன்றும் புரியல. நீயும் ஒரே மாதிரி குருங்குற, அவனும் ஒரே மாதிரி குருங்குறான், நீங்கள் 2 பேரும் ஒரே மாதிரி கலை சொல்றீங்க, எங்கே சொல்றீங்க, ஒன்றும் புரிய மாட்டேங்கிறது. அதனால் நான் வாலின்னு நினச்சினா ஒன்று அடிச்சுட்டேன்னா எனக்கு மகா பாத்தகம்ப்பா. அதனால் நீ 2ஆம் தடவை போய் கூப்பிடு.
இப்போ எப்படி கண்டுபிடிப்பேன்னு, இப்போ நான் லட்சுமணன்ட்ட ஒரு அடையாளம் என்ன சொல்கிறேன்னு, லட்சுமணா கஜ புஷ்பத்தினால ஒரு மாலையை போடுன்னா. எதுக்கு இந்த அடி வாங்கினான்னா, பகவத் அவதாரம் பொறுத்தினாலும் ராமர் தனக்கு அவதாரம் பண்ணினா கூட பொறுத்துட்டு வரான். ராம பக்தன் தன்னுடைய பக்தனான லக்ஷ்மணனை இந்த சுக்ரீவன் மதிக்கவே இல்லை. ராமர் தான் ராஜா, இவன் ஒரு பூஜா நினைச்சிருந்து அவங்க வந்து ராமருக்கு ஆசனத்தை போடுறான், லக்ஷ்மணனுக்கு போடவே இல்லை. அவர் புஷ்ஷுன்னு சீர்றார். அதை புரிஞ்சு ஹனுமான் டக்குனு ஒரு சந்தனவனத்தை எடுத்து போட்டுறான். சாக்காம் சந்தன விருட்சஸ்தே, ஏன்னா பாம்புக்கெல்லாம் சந்தன விருட்சம் ரொம்ப இஷ்டம், அதனால தான் இருக்கட்டும்னு அப்படி கூட கூட ஹனுமான் தான் லக்ஷ்மணனை கவனிச்சிருந்தான். அந்த லக்ஷ்மணனை மதிக்காத அந்த பாகவத அவதாரத்துக்கு இப்போ நன்னா அடி வாங்கினதுனால இப்போ லக்ஷ்மணன் கையாலே ஒரு மாலை போட்டு போயிட்டு வான்னா. ரெண்டாவது தடவை மாதிரி யுத்தத்துக்கு போக, அடே வாலி அயோக்கிய பே வாடா அப்படின்னா, வாலிக்கே ஆச்சரியமாக இருக்குது. இப்போ தான் அடி வாங்கிட்டு போனால் மருந்து போட்டுட்டானா தெரியல, அதில் திருப்பி வந்துட்டானே. அவள் தான் தாரைங்கிறவர் சொன்னால், அடி வாங்கினோன்னு உடனே வரான்னா என்ன அர்த்தம்னா, கூட ஹெல்ப்புக்கு யாரோ அழிச்சு வந்திருக்கான்னு தெரியாது. நம்ம பையன் அங்கதன் சொன்னான், ராமர்னு ஒருத்தர் வந்திருக்கார், அவரோட சக்கியம் பண்ணியிருக்கான்னு சொன்னான். அப்படியா? அது சரி, அவன் அயோக்கிய பையன், அவன் வந்து அநாத பையன் சுக்ரீவன், அவனுக்கு யார் ஹெல்ப் பண்ண போகிறான்? அவதான் தார சொன்னால், இந்த அநாதைகளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்குன்னே ஒருத்தர் அழைதார் வெல்லும் கையுமா. நிவாச விருட்ச சாதூனாம் ஆபன்னானாம் பராகதிஹி ஆர்த்தானாம் சம்சயஸ்சைவ யசசஸ்சைகபாஜனம். நிவாச விருட்ச சாதூனாம், மரங்களுக்கு எப்படி பெரிய ஆலமரம், மலை பட்சிகளுக்கு எப்படி ஒரு ஆலமரம் அடைக்கலமாக இருக்கோ அது மாதிரி சாதுக்களுக்கு அடைக்கலமாக இருக்கக்கூடிய ஒருத்தர் இருக்கார். யார் ஆபத்தெல்லாம் அடைஞ்சாலோ அவளை காப்பாற்றுறதுக்குன்னு ஒருத்தர் இருக்கார். ஆபதாம் அபகர்த்தாரம் தாத்தாரம் சர்வசம்பதாம்னு ஆபன்னானாம் பராகதிகி என்றெல்லாம் ராமருடைய பெருமையை சொல்ல. அப்படியா? அந்த ராமர் எனக்கு நன்னா தெரியுமே, நான் போய் அழைச்சிட்டு வரேன், நீ போய் ராமருக்கு தலிகை ரெடி, சாப்பாடு ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான் வாலி. திரும்பி யுத்தம் நடக்கிறது. யுத்தத்தில் கடைசியில் இந்த சுக்ரீவனை அடித்து வதம் பண்ணுற அளவுக்கு வாலி யுத்தத்தை அந்த சுக்ரீவனை கையால் அப்படி பிடிச்சான். வாலியும் அவன் காலையும் கையும் பிடிச்சி தலைக்கு மேலே எடுத்து காவடி மாதிரி உடைக்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டான். அதை பார்த்த ராமர் உடனே பானத்தை போட்டான். பானம் நேராக கிளம்பி வாலிங்க மார்பலை குத்தி வாலி கீழே விழுந்தான். சுக்ரீவன் தப்பிச்சுட்டான். இனிமேல் சுக்ரீவன் வாலிக்கு வேண்டிய காரியத்தை பண்ணிட்டு வந்துடுவான்னு ராமன் கிளம்பி இருக்கார். அவள் தான் வாலி தன்னை அடித்து யாருன்னு பார்க்குறான். பெரிய வீரர்களாம் அவள் பேரை பானத்தில் எழுதி வச்சிருப்பான். அவன் வந்து ராமானு படித்தான், அப்படி தான் இருக்குது. ஆனால் ராமானு படிக்கும் பொழுது வெறும்னு சொல்லாமல் அந்த ராமநாமத்துடைய பெருமையை சொல்லி சொல்கிறார் கம்பன். மும்மைசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை முற்றும் தம்மையே தமக்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை தானே இம்மையே எழுமை நோய்க்கும் மருந்தினை இராமன் என்னும் செம்மை சேர் நாமன் தன்னை கண்களில் தெரிய கண்டான். உம்மைசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை, இந்த உலகத்துக்கெல்லாம் மூல மந்திரம் சொல்கிறீங்க. பிக் பேங் தியரி ஏதோ சொல்கிறா, பெரிய ஒரு ஸ்போடனம் உண்டாச்சு, ஒரு சப்தம் கேட்டது, அப்புறம் தான் உலகம் உண்டானதுங்கிறான். அது என்ன சப்தம்னா பிரணவம்ங்கிறது வேதம். கம்பன் சொல்கிறான் ராம்னு கேட்டதுன்னா, ஓம்னாலும் ராம்னாலும் ஒரே அர்த்தம் தான், ரெண்டும் தாரக மந்திரம் தான். அப்படி இந்த உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை இந்த சொல்கிறவாளுக்கு தன்னையே கொடுத்துருவார். ஏன்னா ராமர் வேற, ராமநாமம் வேற இல்லை. ராமநாமத்தை சொன்னாலே ராமர் தன்னை கொடுத்துருவார். தம்மையே தமக்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை தானே. இந்த சம்சாரமாகிய வியாதிக்கு ஒரு மருந்து, இம்மையே ராமநாமமே மருந்துன்னு ஒரு பாட்டு கூட உண்டு. அப்படி எழுமை நோய்க்கும் மருந்தினை ராமன் என்னும் செம்மை சேர் நாமன் தன்னை கண்களில் தெரிய கண்டான். அந்த ராமான்னு அதை பார்த்து படித்தான். உடனே ராமர் வந்து நிற்கிறார். உடனே ராமரை பார்த்து சொன்னான், ராமா நீ ஒரு வெள்ளை வேஷ்டி மாதிரி, வெள்ளை வேட்டியில் அழுக்கப்பட்டால் இது என்ன அழுக்கா இருக்குன்பா. கருப்பு வேட்டியில் அழுக்கப்பட்டால் அதுக்கு கூட்டத்தில் ஒன்றும் தெரியாது. நீ ஒரு வெள்ளை வேஷ்டி ராமா, நீ வந்து இப்போ என்னை அடிச்சிட்டியே, இப்போ எல்லாரும் ராமர் வந்து வாழையை ஏன் மறைஞ்சிருந்து அடித்தான்னு ராமாயணம் படிக்காதவங்க கூட கேட்டுருப்பான். ஏண்டாண்ணா அது மாதிரி நீ பண்ணிட்டியே. பராங்முக வதம் கிருத்வா கோடு பிராப்தஸ்தயா குணா எதகம் யுத்த சம்ரப்தா உரசிதாடிதா. நான் வேற ஒருத்தரோட சண்டை போடுறது என்ன மாதிரி நடு கூட்ட வந்து நீ என்னை அடிக்கலாம்.
உடனே ராமர் சொன்னார், உன்னை அடிச்சதுக்கு பெரிய காரணம் இருக்குப்பா. நீ வந்து பிராதுர் வர்த்தசி பாரியாயாம் பகினீஞ்சாப்பி. யார் வந்து தன்னுடைய சகோதரியையோ தன்னுடைய மாட்டு பெண்ணையோ தன்னுடைய பெண்ணையோ காமத்தினால ஔரசீம் பகினீம் வாபி பாரியாம் வாப்யனுஜஸ்தியா பிரச்சரேத நரக்காமாத் தஸ்ய தண்டோ வதஸ்மிருதா. தன்னுடைய பெண்ணையோ பகினியும் வாப்பி சகோதரியோ சகோதரனுடைய மனைவியோ தன் மனைவியாக ஆக்கிக்கிறானோ காமத்தினால அவனுக்கு வதம்னு தண்டனை சொல்லியிருக்கு. நீ வந்து உன் சகோதரன் சுக்ரீவனுடைய பத்னியை வச்சுருக்கே, அதுக்காக உன்னை வதம் பண்ணேன். அவன் கேட்டான், இந்த சிக்ஷை கொடுக்கறதுலாம் உங்கள் ஊரில் அயோத்தியோடு வச்சுக்கோ, இது எங்கள் ஊர், நான் தான் ராஜா, இங்கே என்ன கேட்கறதுக்கு நீ யாருன்னா? அப்போ தான் ராமர் சொன்னார், பரதஸ்து மகீபாலா வயஞ்சா தேசவட். எங்கள் அப்பா தசரதற்கு இந்த 10 திக்குலையும் அவருடைய ராஜ்யம்தான். இக்ஷ்வாகு வம்சத்தில் இருக்கவாள் தான் இந்த பூமி முழுக்க ஆண்டுன்னு இருக்கா. நீங்களாம் சிற்றரசர்கள் மாதிரி. இப்போ ராஜா பரதன் அவனுடைய ஆதேசத்தில் வந்திருக்கேன், அதனால் உன்னை அடித்தேன். சரி அடித்தேன், சரி ஏன் மறைஞ்சிருந்து அடித்தேன்? அதுக்கு சொன்னார், மிருகங்களை வந்து மறைஞ்சிருந்து அடிக்கலாம் அப்படின்னு ஒரு நியமம் இருக்குப்பா, உன்னை மிருகத்தை அடிக்கிற மாதிரி அடித்தேன் அப்படி சொல்லி கடைசியில் க்ளீனாக சொன்னான். இதெல்லாம் அப்படி இப்படி வளர்ச்சிக்கிட்டுலாம் சொல்ல, தேவா மனுஷிய ரூபேன சரந்தேதே மகீதரே. நான் வந்து தேவன் மனுஷனாக வந்திருக்கேன். தொந்து தர்மா ரதிக்ராந்தா. நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண வந்தவன். யார்? வாலி வந்து இந்திரனுடைய அவதாரம். ராமருக்கு ஹெல்ப் பண்ண வந்துட்டு கடைசியில் என்ன பண்ணால் ராவணனோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டான். எதை பண்ணணுமோ அதை பண்ணலை, பண்ணாத வேற பண்ணிட்டான். ராமருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வர வேண்டிய வானர சைன்யத்தை ராவணனுக்கு ஹெல்ப் பண்ணுற அளவுக்கு கொடுக்குற அளவுக்கு ராவணனோட ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சுக்கிட்டான். இப்போ ராமர் டைரெக்டாக வரைக்கும் யுத்தத்துக்கு வந்தால் என்ன பண்ணுவான்னா, இந்த வானர சைன்யத்தை முழுக்க ராமர்கிட்ட அனுப்புவான். ராமர் எல்லா வானராலையும் அடித்த பிறகு வாலியை அடிக்கிற மாதிரி இருக்கு. இப்போ தான் ராமர் பார்த்தார், இந்த தப்பு பண்ணாத எல்லா வானராலும் அடிக்கிறத விட தப்பு பண்ணுறவனை ஒருத்தனை தப்பாக அடித்தாலும் தப்பு இல்லைன்னு அடித்தான். அதனால பிரஜானாஞ்ச ஹிதேரதா. இதை நான் சொல்லலை, வாலியே சொல்கிறான். இந்த வானர பிரஜைகளை காப்பாற்றுறதுக்காக நீ இப்படி பண்ணினேன், நான் புரிஞ்சு விட்டேன். அதனால் தர்ம சம்சிதையா வாச்சா தர்மஜ பரிபாலய. இது இவ்வளோ தூரம் வேண்டாம். இப்போ ராமர் வந்து இப்போ அந்த தர்மம், நான் வந்து மனுஷிய தர்மம்ட்டார், நான் விஷ்ணு தர்மத்தில் இருக்கேன். இப்போ மனுஷனாலாம் வரல, விஷ்ணு தர்மம் என்னன்னா சரணாகதனை காப்பாற்றுறதுக்கு என்ன வேணாலும் பண்ணலாம்னு இருக்குது. என்ன சரணாகதி வேண்டாம் சுக்ரீவன், அவனை காப்பாற்றுறதுக்கு ஒன்று அடித்தேன், இதுக்கு மேலே கேள்வியே வேண்டாம். அந்த தர்மம் இந்த தர்மலாம் வேணாம், விட்டுட்டு இந்த அளவுக்கு ராமரை சொல்ல அவன் புரிஞ்சு விட்டான். உடனே தன்னுடைய மாலையை கழட்டி சுக்ரீவனுக்கு போட்டான். அங்கதனை ராமர்கிட்ட ஒப்படைச்சான். அதுக்குள்ளே தாரை வந்து ஸ்தோத்திரம் பண்ணினான். தாரியை ஹனுமான் மூலமாக சமாதானம் பண்ணி வாலிக்கு சம்ஸ்காரம் பண்ணும்போது கூடவே ராமர் இருந்தாலும் சமான சோக காக்குஸ்தா. வாலி போகும்போது சமான சோகமாக, அங்கே வானரால் கூட அவ்வளோ சோகம் இல்லை, அப்படி ராமர் கூட இருந்து காரியத்தெல்லாம் பார்த்துருந்தார் என்று சொல்கிறார். வேட்டகர்மான் யகாரயத்து இங்கேயும் சொல்கிறார், ராவணவதகையும் சொல்கிறார். அது பிறகு சுக்ரீவனுக்கு ஹனுமான் மூலமாக பட்டாபிஷேகம் பண்ண, பட்டாபிஷேகம் முடிஞ்ச உடனேயே சுக்ரீவன் அப்படியே பட்டாபிஷேகம் ஆன கையோடையே வரான். இப்போயே சீரியல் கிளம்புறேன்னு. அப்போ தான் ராமர் சொன்னார், மழை காலம் ஆரம்பிச்சு கொடுத்துப்பா, இந்த இடத்துல வானராலாம் அங்கங்கே அலைஞ்சானா ஜலதோஷம் பிடிச்சின்றோம், அதனால் நான் 2 மாதம் நான் கொடுத்துக்கிறேன், மழை காலம் முடிஞ்சு அப்போ சீதையை தேடலாம் அப்படின்னுட்டா. அங்கே தாரையாக மழை கொட்டுறதோ இல்லையோ, ராமர் கண்ணீரில் மழை கொட்டுருக்கு. மழை காலம் முடிஞ்சுட்டு சுக்ரீவன் வரவே இல்லை. உடனே லக்ஷ்மணனை பார்த்து ராமர் சொன்னார், சுக்ரீவன்கிட்ட ஜாஸ்தி பேச வேண்டாம், ஒன்னேன்னு சொன்னால் போகிறோம். வாலி எந்த வழியில் போனானோ அந்த வழி அடைச்சி வைக்கவே சொல்லு. நச்ச சங்குச்சித பந்தாக ஏன வாலி ஹதோகதா சமயே திஷ்ட சுக்ரீவ மா வாலி பசமன்வகாஹ. வாலி போன வழி தொடர்ந்து தான் இருக்குது, அதை அடைச்சி வைக்கிற அந்த வழியில் நீயும் போயிடாதேன்னு சொல்லிட்டுவாங்க. ஏற்கனவே சுக்ரீவன் நடுவில் வரலைன்னு கோபத்தில் இருக்கான் லக்ஷ்மணன். இப்படி சொன்ன உடனே கோபத்தில் உடனே வெளில எடுத்துன்னு கிளம்புறான். நம்மளே அவனை பட்டாபிஷேகம் அடிக்கக்கூடாது, கொஞ்சம் கோபப்படாமல் போகணும். கோபப்படக்கூடாதுன்னே கோபப்பட்டுட்டு அவர் போயிட்டு இருக்கார். அவர் லக்ஷ்மண சுவாமி போகும்பொழுது சிலாஸ்ட சகலிய குருவன்னு ஒரு பாறையில் காலை வச்சா பாறை உடையறான், அந்த அளவுக்கு கிளம்பி வரான். இதை பார்த்த வானராலாம் பயந்து போயிட்டான். கதை மாறிடும் போல இருக்கு. அண்ணன் அடித்தான், அம்பி அடித்தான்னு கதை ஆகிடும் போல இருக்கு. என்னடா பண்ணுறதுன்னு பார்த்தா டக்குன்னு பாறையை வச்சு அந்த கிஷ்கிந்தியை அடைச்சான்.
உடனே லக்ஷ்மண சுவாமிக்கு கோபம் ஜாஸ்தி இருக்குது. யதா ராஜா ததா பிரஜானம். உங்கள் சுக்ரீவன் இப்படி தான் வாலியை பாடியை வச்சு அடைச்சா, நீங்கள் அது மாதிரி பண்ணுறீங்கன்னு பாடியை உடச்சின்னு வந்தால் அங்கதன் போய் சுக்ரீவன்கிட்ட சொல்ல, சுக்ரீவன் கெட்டிக்காரன் தாரையை முன்னாடி அனுப்பிச்சுட்டான். நான் மகாத்மாக்களுக்கு ஸ்திரீகள்கிட்ட கோபம் வராது, நீ சமாதானம் பண்ணி அழைச்சிடுவான்னு சொல்ல, தாரை சொன்னால் லக்ஷ்மண சுவாமியை பார்த்து உங்கள் மேலே பெரிய மிஸ்டேக் இருக்குது. என்ன மிஸ்டேக்குன்னு கேட்டார். நீங்கள் காட்டுக்கு கிளம்பும்போது ஊர்மிகிட்ட கூட சொல்லாமல் கிளம்பி வந்துவிட்டேன். உங்களை மாதிரி எல்லாத்தையும் மறந்து ராமகைங்கரியம் மரணம் எல்லாரும் நினைக்கிறீங்களே, அதுதான் தப்பு. நகாம தந்திரே தவ புத்தி நஸ்தி தொம்வைய சாமன்யு வசம் பிரபன்னா. நீங்கள் காமத்தை ஜெயிச்சதே தவிர கோபத்தை ஜெயிக்கல. நீங்கள் ராமபக்தி பண்ணுறதுக்கு ப்ரூஃப் இல்லை. எங்கள் சுக்ரீவ மகாராஜா ராமபக்தி பண்ணுறதுக்கு ப்ரூஃப் இருக்குது. நாங்கள்லாம் இருக்கோம். நாங்கள் சுக்ரீவனுக்கு பெட்டை பிரித்து படுத்துக்குங்கன்னு சொன்னால் அவர் அதை தொட்டு அழுவார். நான் கட்டாந்தரையில் பாறையில் ஒரு செங்கலை தலைக்கு வச்சுன்னு படுத்துட்டு இருந்த எனக்கு வெல்வெட்டு மெத்தியும் தலகாணியும் ராமர் கொடுத்தாரேன்னு நினச்சிட்டு அழுவார். அவருக்கு நாங்கள் வாழைப்பழத்தை கொடுத்தா அழுவார். சாப்பிட்றதுக்கு ஒரு வாழைக்காய் கிடைக்காம திண்டாடு இருந்த எனக்கு இப்படி பஞ்சபட்ச பிரமாணம் சாப்பிட்றதுக்கு கொடுத்தாரே. இதெல்லாம் உங்களை ராமருடைய கருணையை நினச்சிட்டு தான் இருக்கார். அவர் மறக்கலை. வாங்க ஆத்துக்குன்னா சுக்ரீவன் வந்தார். என்னப்பா இப்படி பண்ணுறேன்னு சொல்ல, அவர் சொன்னான், சுக்ரீவன் வெறுங்கையோட வர வேண்டான்னு 2 இவாலாம் வானராலாம் அமைச்சு வச்சுருக்கேன். எல்லா தேசத்துலேயும் வானராலை வர சொல்லி அவெல்லாம் வந்துட்டு இருக்கா, நம்ம முன்னாடி போவோம். இன்னும் 2 சிவிக்கையை வர சொல்லி ஒரு பல்லக்கில் லக்ஷ்மணனை ஏற்றினார், இன்னொரு பள்ளத்தில் தான் ஏறிண்டார். முன்னாடிலாம் ராமர்கிட்ட வந்து நேரடியாக பக்கத்தில் உட்காந்து பேசிட்டு இருக்கான். இப்போ ராமனுடைய பெருமையை பார்க்க கொஞ்சம் முன்னாடியே பல்லக்கை இறக்கி நடந்து அண்ணா அழகாக சொல்கிறார். நல்ல ரத்ன மாலை போட்டுருக்காராம். அதில் அந்த ரத்னம் வைரக்கல்லில் இந்த ராமான்னு ஒரு டால் ஒரு நெக்லஸ் போட்டிருக்கான். அது டொப்புன்னு கீழே வந்து நமஸ்காரம் பண்ணி அது விழுந்து கல்விகள் உடஞ்சிருத்தா என்ன பண்ணுறதுன்னு அதை பிடிச்சிட்டே நமஸ்காரம் பண்ணுறாராம். அதில் கூட பக்தி, அந்த ராமநாமம் கீழே படக்கூடாதுன்னு பிடிச்சிட்டு நமஸ்காரம் பண்ணினார் அப்படின்னு. அந்த சுக்ரீவன் நேற்றுக்கு நம்மள மாதிரி இருந்தால் ஒன்றும் இல்லாமல் இன்றைக்கி நல்ல வைரக்க நெக்லஸ்லாம் போட்டுன்னு வரான் அப்படின்னு ராமர் அசூயப்படலையா. பக்கத்தில் உட்காத்தி வச்சுருந்தார். கொஞ்சம் நேரத்தில் வானராலாம் வந்து இறங்குறார்கள். எல்லா வானராலையும் அறிமுகப்படுத்துகிறார். பிரச்சாய த்ருமதிஷ்யமூக சிகரே பார்ஸ்வஸ்திதே நைகசகா சுக்ரீவேன புரோ நிவேத்யமான ஜனனஸ்தான பிரபாவாப்பயான் பஸ்யன் வானரயூதபானுபகதான் பாதோத நீலாகிருதி வீரஸ்ஸாவரஜஸ் சபாதி ஹிருதிமி விஸ்வத்ரயாதீஸ்வரா. எங்கேயோ இருக்கார். ஆனால் இங்கே திருவசனூரில் இருக்கிற ராமகர்ண தீட்சிதர் ராமகர்ண ரசாயனம் தான். விதவிதமான ஸ்லோகங்கள் எங்கெங்கெல்லாம் அவருடைய மனசு அப்படி சுற்றுறது பாருங்க. கிஷ்கிந்தேலர் அவன் என்ன நடக்கிறதுங்கிறத இங்கேருந்தே சொல்கிறான். அங்கே பெரிய ரிஷ்யமூக சிகரத்தில் ஒரு ஆலமரம், அதை தண்ணியில் ராமர் அப்படி ஆஜானு பாகா வில்லும் கையுமா உட்காந்துருக்கார் வீராசனத்தில். பக்கத்தில் ஒரு பக்கத்தில் லக்ஷ்மணன் கை கட்டி நிற்கிறான், இன்னொரு பக்கத்தில் சுக்ரீவன் நிற்கிறான், ஹனுமான் நிற்கிறார். ஒரு குரூப்பாக வானவர்கள் வராலாம். லெஃப்ட் ரைட்னு ஒரு கோடிக்கணக்கான வானவர்கள். இவன் பேர் நீலன்னு பேர். ஜனன ஸ்தான பிரபாவ ஆக்வயானு. இவன் வந்து அக்னியினுடைய அவதாரம். இன்ன சாப்பிடுவான், இவ்வளோ யானைக்கு இவனுக்கு பலம். இவன் இந்த ஊரில் இருக்கான், அமெரிக்காலையோ ஆஸ்திரேலியா இருக்கான். ஒரு ஊரை சொல்லி இந்த ஊரில் இருக்கான், போ அப்படின்னு அவன் கிளம்பிடுவான். ஏய் நலா அப்படின்னு கூப்பிடுவான். உடனே நலன்கிற வாரம் மார்க்ஸ் வேண்டாம் அங்கே வருவான். இவன் நலன்னு பேர். விஸ்வகர்மா அவதாரம். சாதாரண குழந்தை இன்ஜினியரிங். நதியில் குளத்தில் பாலம் கட்டுறது இல்லை, கடலில் பாலம் கட்டக்கூடிய ஆசாமி இவன். இந்த அவதாரம் இப்படி யுத்தம் பண்ணுவான், இந்த சாப்பிடுவான், போ. அப்புறம் மைந்தா துவிதான் டின்ஸா 2 வாரம் லெஃப்ட் ட்ரீட்மெண்ட் போன்னு வரா. இவன் அஸ்வினி தேவர்களுடைய அவதாரம்னு எல்லாருடைய பேரையும் எல்லாத்தையும் அறிமுகப்படுத்தி இந்த எல்லா வானநாட்டையும் உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன். ராமர் பார்த்தார், ஒரு வானத்தை கட்டி மேய்க்கிறதே பெரிய காரியம், எல்லாத்தையும் என்கிட்ட கொடுக்காதவா நீயே வச்சுக்கோ. அண்ணா சொல்லுவார், எல்லா வானத்தையும் கட்டி மேய்ச்சலே ராமரே, என்கிட்ட மனோமர்க்கடகா, என்னுடைய மனசாகிய ஒரு குரங்கு தடையிட்டோ உன் பேச்சை கேட்காம அங்கேயும் சுற்றிட்டு இருக்கு. எல்லா வானராலும் உன் பேச்சை கேட்டுருக்கும் போது என்னுடைய மனசாகிய குரங்கு அங்கேயும் தாவின்னு இருக்கு. இதையும் உன் சரணத்தில் சேர்த்துக்கோன்னு அண்ணா பிரார்த்தனை பண்ணுறான். பத்மா வாலதிமம் அங்கே சேதுபந்தன கட்டத்தில் சொல்கிறான். அப்படி எல்லாரையும் அறிமுகப்படுத்தின உடனே ராமர் முதல்ல சீதை எங்கே இருக்கான்னு தேடிப்போம், அப்புறம் அங்கே யுத்தத்துக்கு போய்க்கலாம்னு
அந்த வானர சைன்யத்தை 4ஆக பிரித்தார். அதில் தட்சிண திக்கில் தான் ராவணன் இருக்காங்கிறதுனால தட்சிண திக்கில் பிரதான வானரால் அனுப்பிச்சார். எல்லாரும் ஒரு மாதத்துக்குள்ளே கண்டேன் சீதைன்னு வரணும். சீதையை காணலைன்னு ஒரு மாதம் கழித்து வந்தால் அவளுக்கு தலையில் கழுத்தில் தலை இருக்காதுன்னுட்டான் சுக்ரீவன். எல்லா வானராலும் ஒரு மாதத்துக்குள்ளே சீதையை காணலைன்னு திரும்பி வந்துட்டார்கள். தட்சிண திக்கில் போல வானராலில் ஹனுமான் கையை பிடிச்சி சுக்ரீவன் சொன்னான், உங்களை நம்பிட்டு நான் வாக்கு கொடுத்துட்டேன், எனக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும் என்று சொல்ல, அதை கவனித்த ராமர் உடனே தன்னுடைய மோதிரத்தை கட்டி ஹனுமான் கையில் கொடுத்தார். சீதையை பார்த்தா ராமதூதனுங்கிற அடையாளத்துக்கு இதை கொடுங்கொன்ன உடனேயே ஹனுமான் தனக்கு தான் அந்த சீதையை பார்க்கக்கூடிய பாக்கியம்னு புரிஞ்சுட்டார். தெற்கு திக்கில் ரொம்ப தூரம் வரும்போது ரொம்ப தாகமாக இருக்குன்னு ஒரு குகைக்குள்ளே போனார்கள். பார்த்தா குகை மாதிரி இருக்கிற உள்ளுக்குள்ளே போனால் விஸ்தாரமான ஒரு வாழை மர தோட்டம், அதே மாதிரி தென்னை மர தோட்டம்லாம் இருக்குது. சாதாரண குரங்க தான் நம்ம தென்னை மரத்தில் ஏறிடும், வாழைப்பழத்தை பிரிக்க ஆரம்பிச்சிடும். இங்கே ஸ்வயம்பிரபான்னு ஒரு யோகினி இருக்காள். அவளை பார்த்து ஹனுமான் கேட்டார், நாங்கள்லாம் ராமதூதர்கள், இதை சாப்பிடலாமா? உங்களுக்காக தான் சாப்பிடுவோம்னா எல்லோரும் சாப்பிட்டார்கள், தீர்த்தெல்லாம் குடித்தார்கள். திரும்பி போகணுமே, எங்களுக்கு வழி தெரியலையே. உடனே அவ சொன்னால், அணிமீறி தல்லோச்சனை, கண்ணை திறந்துட்டு இந்த குகையிலேருந்து போக முடியாது, இது மாய குகை, நீங்கள் கண்ணை மூடிங்கோ, நான் கொண்டு விடுறேன் வெளியில். உடனே கண்ணை மூடிக்க சொன்னால் உடனே வெளியில் கொண்டு விட்டுட்டான். இது மாய குகைன்னு எப்படி தெரிஞ்சுதுன்னா, போய் ஏதோ பழத்தை சாப்பிட்டு ஜலம் குடிச்சிட்டு வந்த மாதிரி இருக்கிறத விட ஒரு மாதம் குகைக்குள்ளேயே ஆகிடுச்சு. இன்றைக்கி அந்த குகை எங்கள் ஊருக்கிட்ட இருக்குது. கடையநல்லூர்னு இருக்கே திருநெல்வேலிக்கிட்ட, அங்கே கடையநல்லூர் பக்கத்தில் கிருஷ்ணாபுரம்னு ஊர் இருக்குது. இங்கே கடையநல்லூருக்கே ஊர் அர்ஜுனபுரம்னு பேர், அது கிருஷ்ணாபுரம்னு பேர். அங்கே வயல்வெளியில் ஒரு ஆஞ்சநேயர் கோவில் இருக்குது, அபயஹஸ்த ஆஞ்சநேயர் கோவில். அந்த கோவில் பக்கத்தில் ஒரு குளம், அந்த குளத்துக்கு கீழே ஒரு குகை இருக்குது, அதுதான் ஸ்வயம்பிரபா குகைன்னு சொல்கிறான். நான் வானரா போகிற ரூட்டில் பார்த்தா அதுதான் கரெக்டாக வருது. அங்கேயே நேராக திருக்குறுங்குடிங்கிற இடத்துக்கு போனால் அதுதான் மகேந்திர பர்வதம். மகேந்திர பர்வதம் போகிற வழியில் தான் நடுவில் இங்கே வந்து தாகத்துக்கு தீர்த்தம் குடிச்சிருந்தார்கள்னு சொல்கிறான். அப்படி இன்றைக்கும் அந்த ஆஞ்சநேயர் ரொம்ப வரப்பிரசாதியான ஆஞ்சநேயர். மகேந்திர பர்வதம் வரையும் வந்து விட்டார்கள். இப்போ என்ன பண்ணுறது? நீ அங்கதன் சொன்னால் திரும்பி குகையிலே தங்கிக்கலாம். ஹனுமான் சொன்னார், லக்ஷ்மணன் அந்த குகையை உடச்சி தள்ளிடுவார், நம்ம உயிர் போனாலும் ராமர்கிட்ட தான் நாங்கள்லாம் இருப்போம் என்று சொல்ல, அப்படின்னா இங்கேயே உயிரை விட்டுடுவோம் என்று எல்லா வானராலும் அகண்ட நாமம் ஜபம் பண்ணிட்டு இங்கேயே பிராயோபவேசம்னா சாகர பரியந்தம் உண்ணாவிரதமாக இருந்து உயிரை விட்டுடலாம்னு எல்லா வானராலும் ராமநாமா சொல்கிறார்கள். ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம். அப்போ அங்கே பெரிய கழுகு ஒன்று சம்பாத்தின்னு அது பார்க்குறது, ஆஹா இந்த வானரெல்லாம் உயிரை விட்டுறாங்களே, ரொம்ப சந்தோஷம். பரம்பரானாம் பட்சிஷே வானரானாம் மிருதம் மிருதம். ஒவ்வொரு வானரனா விழுவான், நம்ம நிம்மதியாக சாப்பிடலான்னு அங்கேருந்து வருது. இதை பார்த்தா அங்கே தான் சொன்னான், அன்னைக்கு ஜட்டாயு ராமருக்காக உயிரியே கொடுத்தது அந்த கழுகு, இந்த கழுகு நம்மளை திங்க வருதுவா அப்படின்னோடனே இந்த சம்பாதி கேட்டார், ஆஹா என் தம்பியோட பேரை சொல்கிறேன், அவன் என்னாச்சு இந்த கதையை சொல்ல, ஆஹா என் தம்பிக்கு தர்ப்பணம் பண்ணணும் என்று தர்ப்பணம் பண்ணுறதான் கழுகு. ராமாயணத்தில் கழுகு முதல் கொண்டு தர்ப்பணம் பண்ணுறது. இப்போ நம்ம ஒழுங்காக தர்ப்பணம் பண்ண மாட்டேங்கிறோம், சாத்தம் பண்ண மாட்டேங்கிறோம். வருடத்துக்கு ஒரு நாள் சாத்தம் பண்ணுறதுல என்ன கஷ்டம்? எங்கேயாவது பைசா வாங்கிட்டு சாத்தம் பண்ணுவாரா அப்படிங்கிறார். அவாவாளுக்கு அவாவாலே பண்ணணும், அந்த குடும்பத்தில் உள்ளவானா பண்ணணும். இந்த கழுகு தர்ப்பணம் பண்ணுறது, தர்ப்பணம் பண்ணிட்டு சொல்கிறது, எனக்கு கண்ணு நின்னா தெரியறது, எனக்கு இங்கேயே அந்த லங்கை தெரியறது, அசோகவனம் தெரியறது. ஏன்னா ராவணன் சீதையை தூக்கிட்டு போகும்பொழுது இந்த சம்பாதியோட பையன் சுபாஸ்வன்னு பேர், அவன் என்ன ஆணு வாயப்படதான் நின்னான். ஏன்னா ரொம்ப பசியான் இந்த பட்சிகளுக்கு. ஜடாயு அந்த எங்களுக்கு ததஸ்தீக்ஷ்ணக்ஷுதாவயம் மிருகானாஞ்ச பயம் திட்டம், மாங்களுக்கு பயம் ஜாஸ்தியாக இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று ஜாஸ்தியாக இருக்கும். எங்களுக்கு பசி ரொம்ப ஜாஸ்தி, அதனால் நான் பசியில் நான் என் பையனை பார்த்து யாரையாவது ஒருத்தர் பிடிச்சி அழிச்சின்னு வாடான்னு சொன்னேன். அப்போ தான் ராவணன் கஷ்டப்பட்டு ஜடாயுவை அடிச்சுட்டு ரொம்ப டயர்டாக சீதையை தூக்கும்பொழுது இந்த சம்பாதி பையன் ஆணும் வயப்படம் இருக்கான். பயந்து போயிட்டான் ராவணன், இந்த வயசான கிழப்பட்சியோட சண்டை போட்டு டயர்டாகிட்டோம், இது இன்னும் யுவாவாக ஒரு பட்சி இருக்கிறது, இதோட சண்டை போட்டு ஜெயிக்கிறதுக்கு வழிய முடியலன்னு கையை குவிச்சு நமஸ்காரம் அஞ்சலி பண்ணினான்னு நான் விட்டுடுவோன்னு
விட்டுடுன்ன உடனே தேவர்கள் ஆஹா குழைச்சிதுன்னு சிந்தாலும் அந்த சொல்கிறது அந்த சுபாசங்க பட்சி சாதாரண ஆளே அஞ்சலி பண்ணால் விட்டுடுவா. இது என்ன மாதிரி வீரர்கள்லாம் அதுவும் அபயம் யாச்சரே அவன் அபயம் கேட்டதுனால போனால் போதும் விட்டுட்டேன். தேவர்கள் பேசிட்டாலாம் நல்ல வேலை அபயம் கொடுத்தாரு சுபாசன், இல்லாட்ட இந்த சீதையும் ராவணி சேர்த்து முடிக்கிடுவார் போல இருக்கு. அந்த அளவுக்கு அவர் வாயை திறந்துட்டு இருந்தார். அதனால அந்த சீதையை கொண்டு போயிருக்கான். அங்கே லங்கையில் அசோகவனத்தில் இருக்கா, யாருக்கு சக்தி இருக்கோ பார்க்கலாம் என்று சொல்ல. அப்படி சொல்லும்போது அவருக்கு ரெக்க முளைச்செடுத்தும் இந்த வாரங்கோ எனக்கு சூரிய தாப்பத்தினால ரெக்க பொசுங்கிறது இப்போ முளைச்செடுத்தும், அதனால் உங்களுக்கு நல்ல சகுனம் கிளம்புங்கோ. என்னாம ஸ்மிருதி மாத்திரத்தோ பரிமிதம் சம்சாரவாராம் நிதிம் பிராய் துர்ஜனோபி பரமம். அந்த பகவானுடைய நாமத்தை சொல்லக்கூடிய ஒருத்தன் துர்ஜனனாக இருந்தால் கூட, மகா பாப்பியாக இருந்தால் கூட ராமான்னு சொன்னால் எல்லை இல்லாத சம்சார சாகரத்தையே தாண்டிடுவான். இதோ 100 வயதில் எல்லை தான் இருக்குது. நீங்கள் தசைவ ஸ்திதிகாரணா அதே ராமருடைய அவதாரமாக வந்த அந்த விஷ்ணுடைய அவதாரமாக வந்த அந்த ராமருடைய தூதர்களாச்சு. யூயம் கிண்ண சமுத்திர மாத்திர தரணி சக்தா கசம் வானராகா என்று ஜடாய் இந்த சம்பாதி சொல்லிட்டு கிளம்ப. இங்கே சம்பாதி இருந்த இடம் இருக்குது, கழுகு மலைன்னு இருக்குது சங்கரன் கோயில்கிட்ட. அங்கே தான் சம்பாதிக்க முக்தி கிடைச்சுனா. அங்கே கழுகு மலையில் முருகன் கூட இருக்குது. அந்த காலத்தில் கழுகுமலை பாகவதன் ஒருத்தர் பெரியவர் இருந்தார் திருநெல்வேலி சைடில். அவங்க சம்பாதிக்கு முக்தி அடைஞ்ச ஸ்தலம்னு அங்கே சம்பாதி இருக்கு. இப்போ இந்த பக்கத்தில் தான் நம்ம ராமாயணம் நடந்ததுக்கு சில க்ஷேத்திர மகாத்மியங்கள்லாம் நமக்கு தெரியும். அதுக்காக சொல்ல வந்தேன். அப்படி சம்பாதி கிளம்பின பிறகு ஹனுமான் ஜாம்பவான் என்ன பண்ணினார், எல்லா வானராலையும் கூப்பிட்டு யார் யாருக்கு எவ்வளோ தூரம் போக முடியும் சொல்லுங்க. ஒருத்தர் 10 நாள், ஒருத்தர் 20 நாள், ஒருத்தர் 30 நாள். நான் 90 வரையும் போவேன்னார் ஜாம்பவான். அங்கே தான் 100 யோஜனை தாண்டுவேன், திரும்பி வரத்துக்கு திரும்பி இருக்காதுன்னா. இப்போ இதெல்லாம் நீங்கள் இவ்வளோ வானரெல்லாம் வீரர்களாக இருந்து என்ன பிரயோஜனப்பா, நான் சின்ன வயசில் அதை பண்ணி சில பேர் சொல்லுவேன், அந்த காலத்தில் நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன்பா. அந்த காலத்தில் அதை பண்ணது இருக்கட்டும், இந்த காலத்தில் இப்போ என்ன பண்ணுவேன் அதை சொல்ல வேண்டாமோ. ஜாம்பவான் நான் அன்றைக்கி அதை பண்ணேன் இன்றைக்கி இதை பண்ணினேன்பா. அது மாதிரி இவெல்லாம் பேசும்பொழுதே ஜாம்பவான் என்ன பண்ணினார், இங்கே நமக்கு சகாயத்துக்கு வேற ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட போவோம்னு நேராக ஹனுமானவை சொன்னார். நீங்கள் பிறந்த உடனே உட்புத்திய அபியுத்கதோ திவம் பலஞ்சே ஜிகிருஷ்வம். ஹனுமான் பிறந்த உடனே சூரியனை பார்த்து ஆப்பிள் பழம் நடிச்சு சாப்பிட போயிட்டான். அன்னைக்கு சூரிய கிரகணம். ராகு சூரியனை பிடிக்க போயிட்டு இருக்கும்பொழுது இந்த ஹனுமான் ராகுவை ஓவர் டேக் பண்ணிட்டு போய் அந்த சூரியனை பிடிக்க போகிறான். ராகு பார்த்தான், எனக்கு முன்னாடி வேற ராகு வந்துட்டான் போட கேஸ், இந்திரா என் வானத்தை காப்பாற்றுந்தான். இன்னும் இந்திரன் யானை மேலே ஏறிண்டு வர ஹனுமான் பிறந்த அன்னைக்கே அந்த இந்திரனை ஐராவத்தோட தும்பிக்கை எப்படி தூக்கி எறிஞ்சான். இந்திரன் பார்த்தான், இந்த பிறந்த அன்னைக்கு இவ்வளோ பவராக இருந்தால் சரியாக வராது, எப்படியாவது ஒரு அடக்கணமே வஜ்ராயுதத்தை போட அது அடிபட்டு ஒரு பாறை, அது அடினால ஒரு பாறை மேலே விழுந்து அந்த ஹனு தாடை கொஞ்சம் அடிபட்டு பெருசாக வீங்கி போயிடுச்சு. அந்த ஹனு வீங்கினதுனால ஹனுமான் அப்படின்னு பேர் பண்ணி வாயு பகவான் எல்லாருடைய பிராணியை அடக்கி வைக்க எல்லா தேவர்களும் அனுகிரகம் பண்ணினார்கள். அப்படி பிறந்த அன்னைக்கே நீங்கள் அப்பேற்பட்ட பவர் உடையவர். 1000 யோஜனை தூரம் உள்ள சூரியனே பிடிக்க போனவர் உங்களுக்கு இந்த 100 யோஜனை ரொம்ப கம்மி தான். பகவான் ஜீவாதவேஸ்மாகம் நீங்கள் தான் எங்களுக்கு இந்த உயிரை கொடுக்கணும், ஜீவிதஸ்ய பிரதாதானஹா என்று சொல்ல உடனே ஹனுமான் கிளம்புறார். இதோட சுந்தரகாண்டம் முடிகிறது, கிஷ்கிந்தா காண்டம் முடிகிறது. இன்றைக்கி சனிக்கிழமை சுந்தரகாண்டம் கேட்டால் ரொம்ப விசேஷம். ததோ ராவண நீதாயா சீதாயா சத்ருகர்ஷணா ஏஷ பதமன்வேஷ்டும் சாரணாச்சரிதே பதி